வேக வேகமாய் நடந்து கொண்டிருந்தாள் வாணி. அவளுடைய உடையும் மேக்கப்பும் அவளை மேல்தட்டு வர்க்கமாய் பார்க்க சொல்லும். ஆனால் அது உண்மை அல்ல. அவள் செய்யும் வேலைக்கு இத்தகைய உடை மிக அவசியமானது. பிஏவாக இருப்பதால் அலங்காரம் செய்து கொள்வதும் நல்ல புடவை உடுத்துவதும் மிக அவசியம். அவள் அணிந்திருக்கும் இந்த புடவை கூட மாதத் தவணையில் வாங்கியதே. சரவணனை திருமணம் செய்து 9 வருடங்கள் கழிந்துவிட்டன. இத்தனை வருடங்களில் மினி என்ற பெண்ணை கொடுத்தது மட்டுமே சரவணனின் சாதனை. பள்ளிக்கூடம் முடித்தவுடன் சரவணனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார் அவளது அப்பா. முதலில் மறுத்த வாணி பின் சரவணனை பார்க்கவுடன் அவனது அழகில் மயங்கி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். ஆனால் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் என்பது போல் சரவணனின் உண்மை முகம் அதற்கு பின்தான் தெரிய வந்தது. தினமும் குடித்துவிட்டு வர ஆரம்பித்தான் சரவணன். அவளது மாமியாரும் மாமனாரும் இதை தெரிந்தே கல்யாணம் செய்து வைத்திருந்தனர். இன்னும் சில மாதங்களில் நிலைமை அதைவிட மோசமாகியது. வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனியில் சரவணன் காசை கையாடல் செய்துவிட தன் நகைகளை விற்று அவன் சிறைக்கு செல்லாமல் காப்பாற்றினாள். இதற்கு மேலும் தன் மாமியார் வீட்டோடு இருந்தால் அவனை திருத்த இயலாது என முடிவு செய்து சரவணனை கூட்டிக் கொண்டு நகரத்திலிருந்து வெளியே இந்த இடத்தில் குடியேறினாள். என்னதான் மறைத்தாலும் அழகு மறையாது என்பது போல் என்னதான் ஏழையாக இருந்தாலும் வாணி அழகி. அவள் வயதிற்கு அவளை பார்ப்பவர்கள் ஒரு குழந்தையின் தாய் என சொல்ல மாட்டார்கள். 5.5 அடி உயரம், மாசம் அருவற்ற நிலவை போன்ற முகம், பால் போன்ற மீனி. கல்யாணமாகி 9 வருடமானாலும் கொஞ்சம் கூட தொங்காமல் இன்னும் விரைப்பாயிருக்கும் ஆப்பிள் சைஸ் மார்பகம், லேசாய் மடிப்பு விழுந்த இடுப்பு என பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் விதமாய்தான் இருந்தாள். ஆனாலும் யார் தவறான எண்ணத்துடன் நெருங்கினாலும் விலகி சென்று கொண்டிருந்தாள் வாணி. அவள் வாங்கும் சம்பளம் குடும்பம் நடத்த எதுவாயிருந்தாலும் அவள் மகள் கேட்கும் பொருட்களை வாங்கித்தர இயலுவதில்லை. மகளின் தேவையை நிறைவேற்ற முடியாத சமயங்களில் அதை நினைத்து மறுகுவாள் வாணி. சில சமயங்களில் ஆபீஸில் உடன் வேலை செய்யும் சரோஜாவிடம் வட்டிக்கு காசு வாங்கி அதிலிருந்து வாங்குவாள். இந்த நினைவுகளில் மூழ்கி ஆபீஸ் வந்தாள் வாணி. அன்று ஆபீஸில் சரோஜா ஏதோ ஃபைல் வாங்க இவள் மேஜைக்கு வந்து செல்ல அவளை பற்றியே யோசித்தாள் வாணி. சாதாரண ஆபீஸ் அசிஸ்டண்டான சரோஜா எப்படி இவ்வளவு சம்பாதிக்கின்றாள், எப்படி இவ்வளவு நகைகளுடன் வலம் வருகிறாள் என்று ஆச்சரியமடைந்தாள் வாணி. அன்று மாலை இருவரும் ஓவர் டைம் செய்ய நேரிட வாணி சரோஜாவிடம், அக்கா உங்ககிட்ட ஒன்னு கேட்டவா? கேளேன். இல்லை, நீங்க எப்படி இந்த சம்பளத்தில் இவ்வளவு நகை, விலை உயர்ந்த புடவை? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சாயங்காலம் ஏன் கூட வா, அப்ப சொல்றேன். வாணியுடன் சேர்ந்து நாமும் காத்திருப்போம். வாணியின் வாழ்க்கையை திருப்பிய அந்த மாலைக்காக. மாலை எப்பொழுது வரும் என்று காத்திருந்த வாணி அனைவரும் அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய பின் கடைசியாக சரோஜாவுடன் கிளம்பினாள் வாணி. இருவரும் ஒரு ஆட்டோ பிடித்து அருகில் இருந்த பார்க்கிற்கு சென்று ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்த மரத்தடியில் அமர்ந்தனர். வாணி, நீ இங்க கிடைக்கிற சம்பளத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா? இல்லை, உன் பொண்ணு கேட்கறதையெல்லாம் வாங்கி தர முடியுமா? நம்ம புருஷனுங்க ஒழுங்கா இருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே இல்ல. நாமெல்லாம் வரம் வாங்கலடி, சாபம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் உன்னை விட 6 வயசு பெரியவ. நானும் உன்ன மாதிரி இப்படி தடுமாறிக்கிட்டு தான் இருந்தேன். இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு இப்படிதான் இருந்தேன். இந்த உலகத்தில் எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரிதான். எந்த பொம்பளை கால விரிப்பான்னு அலையறவனுங்க. வாணி, நான் இப்ப பார்க்க எப்படி இருக்கேன்? கொஞ்சம் சதை போட்டு கருப்பா இருந்தாலும் பார்க்க அழகாத்தான் இருந்தாள் சரோஜா. வாணி எதுவும் பதில் சொல்லாமல் போக, 6 வருஷம் முன்ன நான் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாரு. எனக்கும் ஒரு வழிகாட்டி கிடைச்சாங்க. இந்த உலகத்தில் ஆண்களை எப்படி நம்ம காலுக்கு கீழே விழுந்து கிடைக்க வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அவங்க இத சொன்னப்ப நானும் முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சதில் இதுல தப்பு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சது. இப்ப என் பொண்ணு என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறா. அவ கல்யாணத்துக்கு நகை சேர்த்துட்டேன். இதெல்லாம் ஆண்களை அடக்கினதால கிடைச்சது. வாணி, அக்கா எனக்கு புரியல. வாணி, நம்ம இளமையும் அழகுதான் நம்ம ஆயுதம். இப்ப வாணிக்கு புரிஞ்சது சரோஜா என்ன சொல்ல வராங்கன்னு. வாணி ஏதோ சொல்ல முற்பட சரோஜா, வாணி, நான் குடும்ப பெண், புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு தானே சொல்ல வர. அவன் என்ன பண்ணா உனக்கு? குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டானா? குடிக்க காசு இருந்தா போதும்னு தான் இருக்கான். நீ படுக்கையில் யார் கூட இருந்தாலும் அவனுக்கு என்ன அதை பற்றி? உன் பொண்ணோட எதிர்காலத்தை நினைத்து பாரு. உன்னை எப்ப நீ கடைசியா உச்சமடைஞ்ச? இந்த கேள்விக்கும் வாணியால் பதில் சொல்ல முடியல. வாணி, இந்த காலேஜ் பசங்க முன்னாடியும் பிசினஸ்மேன் கூடவும் படு. அவங்க உன் கட்டான உடம்பில் என்ன பண்றாங்கன்னு பாரு. உன்னை ஆராதிப்பார்கள் வாணி. சரி, ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொல்லு.
வீட்டுக்கு வந்த வாணி பொன்னை தூங்க வைத்துவிட்டு வீட்டை பெருக்கிக் கொண்டிருக்க கதவும் தட்டு ஓசைக்கிட கதவை திறந்தாள் வாணி. அங்கே வீட்டு ஓனர் நின்று கொண்டிருந்தார். அவர் எதற்கு வந்திருந்தார் என தெரியும் வாணிக்கு. 2 மாத வாடகை பாக்கி, அதை கேட்கத்தான் வந்திருந்தார். வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்ததால் அவளின் முந்தானை விலகி வலது மார்பை ஜாக்கெட்டோடு சேர்த்துதான் விருந்தாக்கிக் கொண்டிருந்தது. வீட்டு ஓனரும் அவள் இங்கு வந்ததிலிருந்து அவளை அடைய முயற்சித்துக் கொண்டிருந்தார். பொதுவாய் வாணி அவரை கிட்டே விடுவதில்லை. இன்று சரோஜாவின் பேச்சு அவளில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் சரிந்த முந்தானையை சரிப்படுத்தாமல் வீட்டு ஓனருக்கு விருந்தாக்கினாள். மேலும் ஓனரை பார்த்து ஒரு அழகிய புன்னகையை உதிர்க்க அதில் சொக்கிய ஓனர், என்ன வாணி, இந்த மாசமும் வாடகை தரல? இல்லைங்க, காசில்ல, சீக்கிரம் தரேன் என வாணி முடிப்பதற்கும் வீட்டு ஓனர் 2 அடி எடுத்து வைத்து அவளை நோக்கி வரவும் சரியாக இருந்தது. என்னதான் சரோஜாவின் வார்த்தைகளுக்கு அவள் மனது கட்டுப்பட்டாலும் சிறுவயதிலிருந்து ஒழுக்கமாய் வளர்ந்ததின் காரணமாய் பின்னோக்கி சென்றாள். வீட்டு ஓனர் கதவை மூடி தாழ்பால் இட்டுவிட்டு முன்னோக்கி வந்து வாணியின் இடையை பிடித்தார். வாணி போலியாக மறுக்க துவங்கினாள். சார், நான் கல்யாணமானவ, அடுத்தவன் பொண்டாட்டிய ருசிக்கிறதுல தனி சுகம். அவள் சொல்வதை காதில் போட்டுக் கொள்ளாமல் மேலும் முன்னே சென்று அவளை அணைக்க முற்பட்டார். அவள் மார்பகங்கள் அவன் மேல் படமால் இருக்க கைகளை குறுக்கே வைத்து தடுக்க முயன்றாள் வாணி. அவளின் புட்டங்களை பற்றிய வீட்டு ஓனர் அவள் அத்திப்பழத்தின் மேல் தன் பாம்பை வைத்து தேய்க்க தன்னையும் அறியாமல் முனகினாள் வாணி. அவள் வாயில் முத்தமிட ஓனர் குனிய முகத்தை திருப்பிக் கொண்டாள் வாணி. வாணியின் கழுத்தில் ஓனர் முத்தமிட வாணியின் வாயிலிருந்து முனகள் மட்டுமே வந்தது. அப்பொழுது அவள் மார்பகங்கள் பற்ற அவர் கைகள் செல்ல வாணியின் கைகள் தடுத்தன. அவள் கைகளை அகற்றிய ஓனர் அவளின் முந்தானையை கீழே வீசினார். ஜாக்கெட்டில் மார்பகங்கள் திமிரிக்கொண்டு அவருக்கு விருந்தளிக்க ருசிக்க துவங்கினார். தன் கைகளால் மார்பகங்களை கசக்கிக் கொண்டு அவர் ருசிக்க ருசிக்க தன்னை மறக்க துவங்கினாள் வாணி. அவன் கைகளை தன் மார்பகங்கள் மேல் அழுத்த ஆண் சுகம் மறந்து போயிருந்த அவள் உடம்பு இதனால் சூடேறியது. இவள் மார்பகங்களை பிசைந்து கொண்டே பாம்பை அவள் அத்திப்பழத்தோடு மேல் வைத்து அழுத்த அவளும் தன் இடுப்பை உயர்த்தி பைத்தான் பாம்போடு தேய்த்தாள். ஓனரின் கைகள் இப்பொழுது கீழிறங்கி அவள் தொடைகளை வருடி அவள் அத்திப்பழத்தை புடவையுடன் சேர்த்து அழுத்தியது. இன்னைக்கு இது போதும் அங்கிள், பிளீஸ் வாணி, உன்னை அடிக்கணும், என் பெரிய பைத்தான் பாம்பு ஏங்குது, பிளீஸ், இன்னொரு நாள் கண்டிப்பா பண்ணுவீங்களாம், இப்ப கிளம்புங்க என வாணி உறுதியாய் சொல்ல. பிளீஸ், என் மார்பகங்கள் 2ம் வலிக்குது, ஏதாவது பண்ணு. தன் வலப்பக்க மார்பகங்கள் அவன் வாயில் ஜாக்கெட்டோடு திணித்துவிட்டு அவர் வேட்டிக்குள் கையை விட்டு அவர் பாம்பை பிடித்தாள். பிடித்தவுடன் அதிர்ந்தாள். இவ்வளவு பெருசா இந்த வயதிலும்? அவள் அவருக்கு அடுத்துவிட அவரோ அவள் மார்பகங்களையும் அத்திப்பழத்தையும் கைகளால் பிசைந்து கொண்டிருந்தார். சீக்கிரமே உச்சத்தை நெருங்கியவர் வாணியை மண்டியிட சொல்ல அவர் முன் மண்டியிட்ட வாணியின் முகத்தின் மேல் தன் ஸ்ட்ராபெரி அமுதம் கொட்டினார். முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்பிய வாணி, அங்கிள், ரெண்ட், நீ எப்பவுமே வாடகை தர வேண்டாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இப்ப எனக்கு நீ அத்திப்பழத்தை காமிக்கணும். சீ! மெதுவாய் புடவையை பாவாடையுடன் சேர்த்து உயர்த்த துவங்கினாள். நிதானமாய் உயர்த்தியவள் தொடைவரை உயர்த்தி சுவற்றில் சாய்ந்து நின்றாள். அவளின் சிவந்த பருமனான தொடைகளை பார்த்து மெய்மறந்து நின்றிருந்தார். பின் குனிந்து முட்டியிட்டு அவள் தொடைகளை ருசிக்க துவங்கினார். சில நிமிடம் நக்கிய பிறகு, அத்திப்பழத்தை காட்ட என்ன தருவ? நீ என்ன கேட்டாலும் பாரு, நான் ஒன்னும் அழகுராணி இல்ல, பேரம் பேச உன்கிட்ட என்ன இருக்கோ கொடு. தன் பாக்கெட்டினுள் கைவிட்டவர் ஒரு 100 ரூபாய் கட்டை அவளை காலடியில் போட்டார். இப்பொழுது நாக்கை ஈரப்படுத்திக் கொண்ட வாணி முடிகளால் சூழப்பட்ட அத்திப்பழத்தை பார்த்து மெய்மறந்த வீட்டு ஓனர் அதில் முத்தமிட்டு மெதுவாய் ருசிக்க துவங்கினார். இதுவரை யாரும் நாக்கு போட்டிருக்காத காரணத்தால் புது சுகத்தில் நெளிந்தாள் வாணி. தேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் போல அவரின் நாக்கு அவள் அத்திப்பழத்தில் விளையாட புதிய சுகம் அனுபவித்தாள். அவர் தலையை அத்திப்பழத்தில் சேர்த்து அழுத்திக் கொண்டார். அவரின் நாக்கு அவள் அத்திப்பழத்துக்குள்ளே ஆழத்திற்கும் சென்று வந்தது. வெகு நாள் கழித்து அவள் அத்திப்பழம் தன் மெல்லிய திரவம் வெளிவிட அங்கிள் என்று முனகிக் கொண்டே அவர் முகத்தில் தன் தேன் சாரம் வெளியேற்றினாள். அவளுடைய அத்திப்பழம் தாகமடைந்த நிலையில் புடவையை சரி செய்து கொண்டாள் வாணி. எப்ப உன்னை நான் அடிக்கிறது? வேற எதவாது ஒரு நாள். இப்ப என் புருஷன் வர நேரம், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. ஆமா, அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனைதான், நம்ம உறவு ரகசியமாகவே இருக்கட்டும் சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினார். அவர் சென்ற பின் அவர் விட்டு சென்ற ரூபாய் நோட்டுகளை எடுத்து எண்ணினாள். வெறும் அத்திப்பழத்தை ருசிக்க விட்டதற்காக அந்த கிழவன் 5000 ரூபாய் விட்டு சென்றிருந்தான். இனி நான் ஒரு தேவதை, திருப்தியுடன் தூங்கும் மகளை பார்த்து சொன்னாள். இனி நீ எதற்கும் ஏங்க வேண்டாம், எல்லாம் கிடைக்கும் உனக்கு. அடுத்த நாள் எப்பொழுது மாலை ஆகும் என எதிர்பார்த்து காத்திருந்து மாலை ஆனவுடன் சரோஜாவுடன் பார்க்கிற்கு சென்றாள். அக்கா, எனக்கு ஓகே தான், ஆனா யாருக்காவது தெரிஞ்சிட்டா
அட லூசே, நீ ஏன் கவலைப்பட? கிட்ட வரவன் எவனும் வெளிய சொல்ல மாட்டான். நம்மள மாதிரி பொண்ணுங்களை தேடறவங்க 2 பேரு, ஒன்னு காலேஜ் பசங்க, இன்னொன்னு பணக்காரங்க. 2 பேருமே வெளியில சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அதனால சொல்ல மாட்டாங்க. அக்கா, நான் கஸ்டமருக்கு எங்க போவேன்? அத பத்தி நீ கவலைப்படாத. என் ரெகுலர் கஸ்டமருக்கு உன்னை அறிமுகம் பண்றேன். அவங்களுக்கு பிடிச்சா அவங்க நண்பர்களுக்கு உன்னை அறிமுகம் பண்ணுவாங்க. அக்கா, ரூம்க்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ கவலைப்படாத. ஞாயிறு மட்டும்தான் கஸ்டமர் வருவாங்க. அதுக்குன்னு இடம் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி, முதல்ல கொஞ்சம் நல்ல புடவை, பாடி ஸ்ப்ரே வாங்கிக்கோ. அப்புறம் வீடல் டிவிடி பிளேயர் இருக்கா? டிவி மட்டும்தான் இருக்கு, டிவிடி பிளேயர் இல்ல. சரி, நான் தரேன். கொஞ்சம் வீடியோ டிவிடியும் தரேன், போட்டு பாரு. அக்கா, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமே. உன் புருஷன் கூட படுத்து புடவைய தூக்கி இருப்ப, அவ்வளவுதான். ஆனா இங்க நீ அவங்க பெரிய பைத்தான் பாம்ப ருசிக்கணும். அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி முனகணும். உனக்கு உச்சமே வராட்டியும் அவங்க பண்றப்ப உச்சம் வந்த மாதிரி நடிக்கணும். உன் வயசில் பாதி இருக்கும் பையன் கூடவும் அடிக்கணும். உன் அப்பா வயசு இருக்கும் கிழவன் கூடவும் அடிக்கணும். சரிக்கா.